துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்தும் அதில் வெற்றி பெற யாருக்கு வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் நமது செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். நாளை காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திலே வாக்குப்பதிவு தொடங்கும் எனவும் முதல் வாக்காளராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிப்பார் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பிறகு பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பை நேரடியாக கண்டறிய பயணம் மேற்கொள்கிறார். நாளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 782 பேர் இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் 426 வாக்குகள் மற்றும் YSR காங்கிரஸ் கட்சியின் 11 வாக்குகள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆகவே அவர் கிட்டத்தட்ட 437 வாக்குகளை பெற்று சுலபமாக வெற்றி பெறுவார் என கருதப்படுகிறது. இந்தியா கூட்டணியின் ஆதரவுடன் போட்டியிடும் நீதிபதி சுதர்சன் ரெட்டிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 313 நபர்கள் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக 325 வாக்குகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜு ஜனதா தளம் கட்சியின் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்கப் போவதில்லை என்றால் அந்த 2 கட்சிகளும் தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மாலை 6 மணிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். நாளை இரவே வெற்றி வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும். ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.